அது ஒரு மாய உலகம். அலைகள் தோன்றும், ஆனால் நீர் இருக்காது. தவழ்ந்து வரும் தென்றலும் தீப்பிடிக்கும். அங்கே காண்பதெல்லாம் காட்சி பிழைகள். நெடிய வெப்பத்தின் கொடிய ராஜாங்கம் அது. அங்கே தன் வாழ்க்கையில் பல தோல்விகளின் துயரங்களின் பிடியில் இருந்து தப்பிக்க தன் வாழ்க்கைக்கு ஒரு வழி தேடி, அர்த்தம் தேடி தன்னந்தனி ஆளாய் நடந்து கொண்டிருந்தான் ராஜன். தொண்டைக்குழி நனைக்க எச்சிலின் ஈரம் கூட இல்லை. இருண்ட கண்கள், சோர்ந்த உடல், கனத்த இதயத்துடன் நடந்த அவன் கால்கள் கொதிக்கும் மணலில் மூழ்கின. ஒவ்வொரு அடியிலும் வாழ்க்கையின் பெரும் சுமை தன்னை அழுத்துவதை உணர்ந்தான். தள்ளாடி தள்ளாடி நடந்தான். ஒரு காலத்தில் வண்ண வண்ண கனவுகளால் நிறைந்திருந்த அவன் மனம் இப்போது தோல்வி, ஏமாற்றத்தின் பாரத்தை சுமந்தது. சில நாட்களுக்கு முன்பு அவன் கனவில் கண்ட ஒரு காட்சி. பாலைவனத்தில் ஒரு சோலை. அந்த சோலை அவனுக்கு அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிப்பேன் என்று உறுதியளித்தது. அதை தேடித்தான் தனது கிராமத்தை விட்டு வெளியேறினான். அப்படி ஒரு சோலையை முதலில் தேடியவன் ராஜன் இல்லை. அவனது கிராமம் பாலைவனத்தில் இப்படி அலைந்து திரிந்த மனிதர்களின் கதைகளால் நிரம்பி இருந்தது. சென்றவர்கள் யாரும் திரும்பி வரவே இல்லை. ஆயினும் கூட ராஜனுக்குள் ஏதோ ஒரு ஆழமான குரல் இந்த பயணத்தை தொடங்க அவனை தூண்டியது. வாழ்க்கையில் நீ பார்ப்பதற்கு இன்னும் நிறைய இருக்கிறது, உடனே கிளம்பு என்றது அந்த குரல். ராஜன் அதை நம்பித்தான் கிளம்பினான். நாட்கள் கடந்து விட்டன. பாலைவனம் முடிவில்லாமல் அவனுக்கு முன்னால் நீண்டது. சுட்டரிக்கும் வெயில் அவன் எலும்பு வரை தாக்கியது. அவனது கால்கள் ஓய்வுக்காக கெஞ்சியது. ஆனாலும் அவனுக்குள் குரல் வேகமாக ஒலித்தது. நிற்காதே, நடந்து முன்னேறு என்றது. நடந்தான். ஒரு மாலை நேரத்தில் சூரியன் அடிவானத்திற்கு கீழே மூழ்கி வானத்தில் மஞ்சளும் சிவப்பும் கலந்த வண்ணத்தூரிகையால் ஓவியம் வரைந்தது. ராஜன் ஓய்ந்து விட்டான். இதற்கு மேல் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது என்று அப்படியே விழுந்தான். நான் ஏன் தான் இங்கு வந்தேனோ? எங்கே அந்த சோலை? அந்த கனவை நான் இவ்வளவு திண்ணமாக நம்பியது ஏன் என்று புலம்பினான். அப்போது காற்றிலே கலந்து வந்த ஒரு குரல், ஏனென்றால் இலக்கை விட பயணமே முக்கியம் என்றது. ராஜன் கண்களை மூடினான். அந்த அமைதியான சூழலில் அவனது கடந்த கால நினைவுகள் மனதில் ஓட ஆரம்பித்தன. கிராமத்தில் அவனது குழந்தை பருவம், அவனது முதல் காதல், நட்சத்திரங்களை முதலாக பார்த்த தருணம் என பல அழகான நினைவுகளை அசை போட்டான். அவன் மனம் குளிர்ந்தது. இப்போது மீண்டும் அவனுக்குள் கேள்வி எழுந்தது. சோலை என்பது உண்மைதானா? அது கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு இடம்தானா என்று. இல்லை, சோலை என்பது நீ புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிதர்சனம் என்று அந்த குரல் மீண்டும் ஒலித்தது. உன் வாழ்க்கையின் வலிகளும் ஏமாற்றங்களும் நீ சோலையை அடைந்தவுடன் தீர்ந்துவிடும் என்று சோலையை தேடி ஓடுகிறாய். ஒன்றை புரிந்து கொள், வாழ்க்கையில் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் உன் போராட்டங்களுக்கான விடை உள்ளது. நீ ஞானத்தை தேடுகிறாய், ஆனால் ஞானம் உனக்குள் ஏற்கனவே இருக்கிறது. நீ அமைதியை தேடுகிறாய், ஆனால் அமைதி எப்போதும் உன் அருகிலேயே நடந்து வந்து கொண்டிருக்கிறது என்றது அந்த குரல். இந்த வார்த்தைகளால் ராஜனின் மனதில் ஒரு ஆழ்ந்த அமைதி ஏற்பட்டது. அவன் எழுந்து நின்றான். அவனது உடலில் சோர்வு இன்னும் இருக்கிறது, ஆனால் மனதில் ஒரு புதிய தெம்பு வந்தது. முதன்முறையாக பாலைவனம் தனக்கு எதிரி அல்ல, அது தன் ஆசிரியர் என்பதை புரிந்து கொண்டான். ராஜன் அடிவானத்தை நோக்கி பார்த்தான். அங்கே வானம் பூமியை முத்தமிட்டது. அவனால் சோலையை பார்க்க முடியவில்லை, ஆனால் அது இனி முக்கியமில்லை. அந்த பயணம் அவனுக்கு தேவையான அனைத்தையும் ஏற்கனவே கொடுத்திருந்தது. அவன் தனது கிராமத்திற்கு நடக்கத் தொடங்கும் போது அவனது பயம், சந்தேகங்களின் அழுத்தம் நீங்கி இலகுவாக உணர்ந்தான். பாலைவனம் மாறவில்லை, ஆனால் ராஜன் மாறியிருந்தான். அவன் இனி தொலைதூர இடங்களில் வாழ்க்கைக்கான பதில்களை தேடப்போவதில்லை. ஏனென்றால் வாழ்க்கையின் அர்த்தமும் பதிலும் வாழ்க்கை பயணத்தில்தான் உள்ளது என்பதையும், எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் ஞானத்தின் வெளிப்பாடுதான் என்பதையும் புரிந்து கொண்டான். நண்பர்களே, வாழ்க்கையில் நீங்கள் தேடும் பதில்கள் பெரும்பாலும் நீங்கள் அடையப் போகும் இலக்கில் இருப்பதில்லை, ஆனால் உங்கள் வாழ்க்கை பயணத்தில்தான் இருக்கின்றன. உங்கள் பாதையை நம்புங்கள், உங்கள் வழியை நம்புங்கள். அது கடினமாக தோன்றினாலும்
ஒவ்வொரு அடியும் உங்களை வளமான ஞானம் பொருந்திய மனிதராக மாற்றுகிறது. மறந்து விடாதீர்கள், உங்கள் வாழ்க்கை, உங்கள் போராட்டம் உங்கள் எதிரி அல்ல, அது உங்கள் ஆசான். நீங்கள் சிந்தும் ஒவ்வொரு கண்ணீர் துளியும், ஒவ்வொரு வியர்வை துளியும், உங்களுக்கு உள்ளும் வெளியிலும் நீங்கள் சந்திக்கும் போராட்டங்களும் ஒவ்வொரு நாளும் உங்களை ஒரு வைரமாக மாற்றுகிறது. பாலைவனத்தில் குன்றுகளை காற்று வடிவமைப்பது போல. நன்றி நண்பர்களே.